மே 2. மே 2 பார்த்தீங்கன்னா பேபி டேங்கிறாங்க. குழந்தைங்களுக்கான ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த மே 2 வந்து சொல்லலாம். குழந்தைகளோட இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும், குழந்தை ஒரு வீட்ல இருந்துச்சுன்னா, அந்த குழந்தையோட சின்ன சின்ன மூவ்மெண்ட் ஆகட்டும், அத அசைக்கக்கூடிய கைகள் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லலாம். அந்த குழந்தைகளோட சின்ன சின்ன விஷயத்த ரசிக்கக்கூடிய ஒரு நாளாவும் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஹாரி பாட்டர் டேங்கிறாங்க. ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு 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 சீரிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு புக் வந்து உலகம் பூரா ஹிட் ஆச்சு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா, உலகம் பூரா வந்து ஹிட் ஆச்சு. அப்பேற்பட்ட ஹாரி பாட்டர் அந்த கிரியேட்டிவிட்டிய அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாள் வந்து இந்த நாள் வந்து சொல்லலாம். இந்த அன்னைக்கு தான் ஜே.கே. ராவ்லிங் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட புக் வந்து பப்ளிஷ் பண்ணாங்களா. இந்த அன்னைக்கு நம்ம இந்த ஹாரி பாட்டர் சீரிஸ் பார்க்குறது, படம் பார்க்குறதுன்னு சொல்லி இந்த ஹாரி பாட்டருக்காகவே இந்த நாள் வந்து ஒதுக்குறாங்க. ஆமா, இந்த நாள பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டூனா ஃபிஷ் டேங்கிறாங்க. டூனா ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேரான ஒரு ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ் வந்து சாப்பிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஒரு ரேர் ஸ்பீசிஸ். இந்த டூனா ஃபிஷ் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாளா இந்த நாள் இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷிங், இந்த மீன் பிடிக்கிறவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாவும் வந்து இந்த நாள் இருக்குது. இது போக உங்களுக்கு மே 2 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா, உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே டூ யூ. தேங்க் யூ.